மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 17வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 31 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், முழு தகவல்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். 3000 பக்கங்களுடன் கூடிய குற்றப்பத்திரிகை நகலானது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் இன்றைக்கு முடிவடைந்தது. இதையடுத்து புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 17வது முறையாக நீதிமன்ற காவல் செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.